வேலைக்கார படை அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வன்ல வர மாதிரி வேலைக்கார படை. பொன்னியின் செல்வன்லயுமே வந்து கல்கி நிறைய இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த வேலைக்கார படைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்கள். நான் உங்க சக்தியில் பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலை பத்தி நம்ம பேச போறோம். யாரை பத்தி பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு தமிழர்கள் மறந்து போன ஒரு தெய்வத்தை பத்தி நம்ம பேச போறோம். கொற்றவைன்ற ஒரு போர் கடவுளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொற்றவைன்னா யாரு? கொற்றவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்களாலும் தமிழ் மன்னர்களாலும் வந்து வணங்கப்பட்ட ஒரு போர் தெய்வம் தான் கொற்றவை. கொற்றவையின் பொருள் பார்த்தீங்கன்னா கொற்றம் என்றால் வெற்றி, அதுக்கப்புறம் அவ்வை என்றால் அம்மை, அதனால கொற்றவை. அவங்க வந்து ஒரு வெற்றியின் தெய்வமாக பார்க்கப்பட்டுதான் கொற்றவை. அந்த காலத்துல வந்து எல்லா மக்களும் வந்து கொற்றவை வந்து ஒரு முதன்மை தெய்வமாக வந்து வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து சில தமிழர்களுடைய பழங்கால நூல்களான தொல்காப்பியத்துல கூட கொற்றவையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அது இல்லாம சிலப்பதிகாரம் நூல்ல கூட கொற்றவையை பத்தி நிறைய இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கொற்றவைன்றது ஒரு சாதாரண தெய்வமே இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியின் தெய்வமா பார்க்கப்பட்டுதான் கொற்றவை. அதனால தமிழ் மன்னர்கள் வந்து கொற்றவை வந்து ஒரு முதன்மை தெய்வமாக வந்து வழிபட்டிருக்காங்க. குறிப்பா சோழர்கள் வந்து கொற்றவைக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து வழிபட்டிருக்காங்க. எதற்காக அவங்க வழிபட்டாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போர்கள் நடக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய போர்கள், ஒரு மன்னர் வந்து இன்னொரு மன்னர் வந்து ஒரு ஊர்ல வந்து இன்னொரு ஊரை வந்து கைப்பற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அப்போ வந்து போர்கள்ல வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு கொற்றவைக்கு வந்து பலிவும் கொடுப்பாங்க. உயிர் பலி கொடுத்து அந்த போரை வந்து ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், மன்னர்கள் வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக உயிர் பலி கொடுத்து மன்னர்கள் வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஓ சரி சரி. அதனாலதான் வந்து கொற்றவை வந்து ஒரு முதன்மை தெய்வமா வந்து வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நவகண்டமும் கொடுப்பாங்க கொற்றவைக்கு. நவகண்டம்னா என்ன? நவகண்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தன்னை தானே உயிர் பலி கொடுத்துக்கிறது தான் நவகண்டம். ஓ சரி. அதாவது அந்த நம்ம ஆயத்தில் ஒரு படத்துல கூட ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து இப்ப பார்த்திபன் வந்து மேல நின்றும் போது மன்னா ராசா அது மாதிரி வந்து ஏதாவது இது நவகண்டம் ஏதேனும் கொடுக்கணுமா சொல்லி கேட்பாரு. ஆமா ஆமா. நீங்க அந்த படத்தை வந்து கூர்மையா கவனிச்சீங்க. ஒரு சீன்ல அந்த மாதிரி வருது. ஆமா, நவகண்டம் ஏதேனும் கொடுக்கணுமா ராசா சொல்லி கேட்கும் போது அப்ப வந்து அந்த முதியவர் வந்து தன்னை தானே வந்து கழுத்தை அறுத்துட்டு நவகண்டம் கொடுப்பாங்க. அது வந்து உண்மையாவே அது நடந்தது. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நவகண்டம் தன்னை தானே பலி கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுமே தெய்வமாக அந்த காலத்துல இருந்து வழிபட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நடுக்கல் அமைச்சு அவங்களுக்குமே வந்து தெய்வமா வழிபட்டுருக்காங்க அந்த காலத்துல உள்ள மக்கள்லாம். அதாவது தன்னை தானே பலி கொடுத்தவங்களை வந்து நடுக்கல் நட்டு அவங்களே தெய்வமா வழிபட்டிருக்காங்க. அவங்களையுமே தெய்வமா அந்த வழிபட்டுறதுலாம் இருக்கு. அதாவது கொற்றவைன்றவங்க வந்து நிறைய கோயில், பழங்காலத்து கோயில்ல பாத்தீங்கன்னா அவங்களோட சிலைகளை வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மகாபலிபுரத்துலயும் இங்க பார்க்கலாம். பழங்காலத்து கோயில்கள் எல்லா கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா கொற்றைக்கு வந்து தனியா ஒரு சிலை அமைச்சு வழிபட்டு இருப்பாங்க. அதோட புகைப்படம்லாம் வந்து நான் அந்த காணொலியில போடுறேன், நீங்களே நீங்க பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு தமிழர்கள் வந்து ஒரு மறந்து போன ஒரு தெய்வம், மறக்கல, ஆனா இப்ப என்னன்னா நம்ம வெவ்வேறு பேர்களை கொண்டு தெய்வங்களா நம்ம வழிபட்டு காளி துர்க்கை பேர்ல வந்து பேர் மாற்றங்கள், காலப்போக்கில் பேர் மாற்றங்களாய் நம்ம வந்து வழிபட்டுட்டு வரோம். ஆனா அவங்களோட உண்மையான பேரு கொற்றவை. அவங்க இப்ப துர்க்கை காளி அந்த மாதிரி வந்து வணங்கிட்டு இருப்போம். ஆனா அந்த காலத்துல கொற்றவையா அந்த அம்மாவை வழிபட்டு இருக்காங்க. இந்த அம்மன் பாத்தீங்கன்னா வந்து கொற்றவைன்ற தாய் வந்து ஒரு போர்க்கடவுள். அவங்க வந்து எந்த நிலத்தை சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சொல்லிட்டு 5 திணைகள் இருக்கு இல்லையா. அப்ப வந்து குறிஞ்சி உடைய சில நூல்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா வந்து குறிஞ்சி நிலத்துடைய கடவுளாக வந்து கொற்றவை முதன்மை தெய்வமாக குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க வந்து பாலை நிலத்தின் கடவுளாக தான் கொற்றவை வந்து நிறைய இடங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க வந்து பாலை நிலத்தோட தெய்வமா வணங்கி இருக்காங்க. ஆமா, வணங்கி இருக்காங்க நிறைய பேரு. அவங்க வந்து ஒரு போர் கடவுள், அவங்க வெற்றியின் தெய்வம் அவங்க. அப்படி இருந்தது. அது மட்டும் இல்லாம சோழர்கள் வந்து நிறைய படைப்பிரிவு வச்சிருந்தாங்க.
ஓ, என்னென்ன படைப்பிரிவுகள்லாம் வச்சிருந்தாங்க? குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, வில் வீரர்கள், இது மாதிரி பல படைப்பிரிவுகள் இருக்கு. ஆனால் ஒரு படைப்பிரிவு இருக்கு. அந்த படைப்பிரிவு வந்து ரொம்ப ஒரு சிறப்பு அந்தஸ்தான ஒரு படைப்பிரிவுன்னு இருக்கு. எந்த படைப்பிரிவினர்? அவங்க பேர் வந்து வேலைக்கார படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, பொன்னியின் செல்வன்ல வர மாதிரி வேலைக்கார படை. பொன்னியின் செல்வன்லயுமே வந்து கல்கி நிறைய இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த வேலைக்கார படைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன் அது ஒரு குதிரை படை கொடுத்திருக்கலாம், ஒரு யானை படை கொடுத்திருக்கலாம், ஒரு காலாட் படை கொடுத்திருக்கலாம், ஒரு வில் வீரர்கள் கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஏன் வேலைக்கார படைக்கு மட்டும் அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த வேலைக்கார படையை வந்து ஒரு ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க. என்ன சபதம்? அதாவது பாத்தீங்கன்னா, தன்னை மீறி மன்னரோட உயிர் வந்து பறி போனுச்சுன்னா அத்தனை வேலைக்கார படையும் வந்து கொற்றவைக்கு தானே கையால பலி கொடுத்துக்கிறதா சபதம் எடுத்திருப்பாங்க. ஓ, சரி சரி சரி. அதனாலதான் அந்த வேலைக்கார படைக்கு அப்படி ஒரு அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. அவங்க சிறப்பு பயிற்சி பெற்றவங்க வேலைக்கார படை. தன் உயிரை வந்து தானே மாற்றிக்கிறது. அவங்க அத்தனை பேரும் தலையை வெட்டி அம்மனுக்கு வந்து பலி கொடுத்துரும், கொற்றவைக்கு பலி கொடுத்துருணும். அவங்க அது நான் பெரிய விஷயம். அது தன்னை தானே பலி கொடுக்கறது. அதனாலதான் வந்து வேலைக்கார படைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அது ஏன் இந்த வேலைக்கார படைக்கு வந்து ஏன் வேலைக்கார படை வந்துச்சு தெரியுமா? தெரியல. கதை இருக்கு. வேலைக்கார படைக்கு ஏன் அது பேர் வந்துச்சுன்னா, அந்த படை பிரிவு என்ன பண்ணுவாங்க, யாரை வழிபடுவாங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை தான் வழிபடுவாங்க. ஓ, அப்பவே முருகப்பெருமான வணங்கி இருக்காங்க. அவரு முருகப்பெருமான்றது தொண்டு தொட்டு இருக்க ஒரு கடவுள் இல்லையா? முருகப்பெருமானுக்கு இன்னொரு பேர் வந்து வேலைக்காரன். அந்த படைப்பிரிவுக்கு வந்து வேலைக்கார படை. வேலைக்கார படைகளின் தலைவன் முருகப்பெருமான். ஓ, சரி சரி. அதான் வீரவேல் வெற்றிவேல்ன்ற கோஷன்ல எழுமொழியா போனி பார்த்திருக்கோம். வீரவேல் வெற்றிவேல் அந்த படைப்பிரிவுக்கு அப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு தனி சலுகைகள் உண்டு. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா யார் கொற்றவை வந்து வழிபட்டு இருப்பாங்க. ஓ, சரி சரி. சோழர்கள், தமிழ் மன்னர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், எல்லா தமிழ் மன்னர்களும் சரி, மக்களும் சரி, அப்ப வந்து அந்த காலத்துல வந்து வழிபட்ட ஒரு முதன்மை தெய்வமா வந்து கொற்றவை இருக்காங்க. சரி சரி. அந்த மாதிரி ஒரு கொற்றைக்கு வந்து ஒரு தனி சிறப்பு வந்து மறந்தாச்சு. காலப்போக்கில் அந்த தெய்வத்தை வழிபடுறதுன்றது மறந்தாச்சு. இது மூலியமா வந்து கொற்றை வந்து அனைவரும் எல்லாருனாலையும் வந்து நம்ம வந்து வணங்கணும்ன்றதுதான் என்னோட விருப்பமும் கூட. அது வந்து ஒரு வெற்றியின் தெய்வம். நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்குறோமோ, ஏதோ ஒரு நல்ல காரியம் வந்து தொடங்குறோமோ, அப்ப கொற்றவையை வணங்கிட்டு நம்ம போகணும். செயல்படுத்தினா எல்லாமே வெற்றி கிடைக்குங்கிற ஒரு. அந்த காலத்துல மக்கள்லாம் வந்து மன்னர்கள் உயிருக்கு வந்து மன்னர் நோய்வாய்ப்பட்டாலும் வச்சுக்கோங்களேன், அவங்களே மக்களே தானா முன் வந்து கொற்றவைக்கு வந்து பலி கொடுத்துப்பாங்க. மன்னர் உயிர் வந்து காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு அவங்க தன்னை நோய்வாய்ப்படாம இருக்கணும், காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன்னை தானே பலி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம். யாருக்காக அந்த மாதிரி பலி கொடுத்தாங்க? நிறைய தமிழ் மன்னர்கள் இருக்காங்க அந்த காலத்துல வந்து. இல்ல இப்ப வந்து தன்னை தானே வந்து பலி கொடுத்தாங்கன்னா ஏதாவது தெய்வத்துக்கிட்ட பலி கொடுத்தாங்களா? ஆமா, கொற்றவைக்கு பலி, கொற்றவைகிட்ட பலி கொடுத்துறாங்க. நல்லா பலி கொடுக்கறது. பலி கொடுக்கறது எதுக்கு? அந்த ஒரு இதுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஒரு போர்ல வெற்றி பெறணும்ன்றதுனாலதான் பலி கொடுப்பாங்க மக்கள் சொல்லிட்டு. இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பலி கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்துல மக்கள்லாம் வந்து உயிரை வந்து ஒரு துச்சமா நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அது ஒரு பலி கொடுக்கறதுக்கு எல்லாம் இருந்திருக்காங்க. ஆமா ஆமா. அதுல தன் உயிரை தானே மாச்சுக்கணும்னா அது பெரிய விஷயம் இல்லையா? யாரும் அப்படி செய்ய முடியாது. அந்த காலத்துல வந்து தன்னுடைய உயிரை வந்து மதிக்கல, துச்சமா அவங்க நினைச்சதுனால, மன்னர் மேல ஒரு பற்றுதல் இருந்ததுனால தன்னை தானே மாச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த காலத்துல. மன்னர்கள் உயிரை எப்படியாச்சும் காப்பாத்துன்றதுக்காக நிறைய பேர் உயிர் தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருலாம் சில கதைகள்லாம் இருக்கு. அந்த கதைகள்லாம் வந்து இனி வரும் காலங்கள்லாம் வந்து நான் சொல்றதா இருக்கு. குபுமுத்து ஒருத்தர் இருப்பாரு. அவரு கூட தேர் வந்து இது மருது சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம காளையார் கோயில்ல இருந்து ஒரு தேர் இருக்கும். அவரு கூட பாத்தீங்கன்னா வந்து தேர் ஓட்டும் போது என்ன சாஸ்திரப்படி என்ன ஆகுதுன்னா வந்து மன்னர் உயிர்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, மன்னரா அவர் அன்னைக்கு ஒரு நாள் இருந்து ஒரு நாள் மன்னரா இருந்து தேர் ஓடும் போது அவர் வந்து கீழே பள்ளத்துல வந்து தேர் அவர் மேலே ஏறிடும்.
மன்னருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தானே ஒரு நாள் மன்னரா இருந்து தேர் ஓட்டையில அந்த சக்கரம் அவர் மேல ஏறி தானே உயிர் இதுவாயிடுது. அது மாதிரிலாம் வந்து மன்னர்களுக்காக எத்தனையோ பேர் வந்து உயிர் தியாகம் எல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. உயிரை ஒரு துச்சமா நினைச்சு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து மறந்து போன கொற்றவை தெய்வத்தை பத்தி நம்ம வந்து மீண்டும் அவங்க வந்து வழிபடணும்ன்றதுதான் என்னோட ரொம்ப ஆசை. சரிங்களா? அனைவருக்கும் கொற்றம் கிட்டட்டும். நன்றி, வணக்கம். இன்னொரு சுவாரஸ்யமான நம்ம தலைப்புல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.